ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி விரிவாக விவாதிக்க போகிறோன்னா 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் மிகப்பெரிய சவால் நிறைந்த போட்டி நிறைந்த தேர்தல் களமாக இருக்கும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தேர்தல் நடப்பதற்கு ஒரு ஆண்டு இருக்கும் முன்பாகவே எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த தேர்தல் கள பணிகளை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி நிலவு நிலை உருவாகி உள்ளது. குறிப்பாக ஆளும் கட்சியான திமுக தலைமையிலான பலம் வாய்ந்த கூட்டணி, 14 கட்சிகள் கொண்ட கூட்டணி. அந்த கூட்டணி 2019ஆம் ஆண்டு முதல் 2025 ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் வரையில் அனைத்து தேர்தலிலும் மாபெரும் வெற்றியை பதிவு செய்து வருகிறது. தோல்வியை சந்திக்கவில்லை. அந்த அளவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக வலுவாக உள்ளது. திமுக என்ற கட்சியும் கட்டுக்கோப்பாக வலுவாக உள்ளது. அந்த கட்சியில் எந்த விதமான பிரிவினையும் இல்லை, கூட்டணியிலும் பிரிவினை இல்லை. அந்த வரிசையில் பார்க்குறப்போ அதிமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் 2026 முதலாக சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ள புதிய வரவாக உள்ள நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான கூட்டணி. அந்த கூட்டணியில் இதுவரையில் எந்த கட்சியும் சேரல. ஒரு கட்சி சேர்ந்திருக்காங்க, ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, தமிழ்நாடு முஸ்லீம் கட்சி. ஸோ அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா 6 கட்சிகள் அந்த தாவேக தலைமையில் இணைவதற்கு தற்போது வரையில் ஒரு முடிவு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் அடுத்த 6 மாத காலத்தில் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து ஒரு சில கட்சிகள் தாவேகாவில் இணையலாம், திமுகவில் இருந்து வெளியேறி தாவேகாவில் இணையலாம். ஏன்னா தாவேகாவுடைய சித்தாந்தம் தமிழ்நாட்டுக்கு ஒரு பொருந்தக்கூடிய சித்தாந்தம். அவருடைய அந்த முதல் மாநாட்டில் ஆற்றிய உரை என்பது அனைத்து தரப்பு மக்களையும் விஜய் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் வரக்கூடிய உரையாக அது அமைந்திருந்தது. அதனால் இளைஞர்கள் பெரும்பாலும் விஜயை வருகின்ற தேர்தலில் ஆதரிக்க இருப்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் விஜயுடைய அந்த ரசிகர்கள் எல்லாம் வாக்காளர்களாக மாறுவார்களா ஒரு கேள்விதான். அப்படி மாறினால் மிகப்பெரிய மாற்றத்தை விஜய் 2026 தேர்தலில் ஏற்படுத்துவார். ஏன்னா விஜயகாந்த் 2005 கட்சி ஆரம்பித்து 2006 அவர் தனித்து நின்று ஒரு இடத்துல அவர் ஜெயிக்கிறாரு. 2011 கட்சி ஆரம்பித்த 6 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று 29 இடங்களில் வெற்றி பெற்று தேமுதிக எதிர்கட்சி தலைவராக அமர்கிறது. ஆனால் திமுக அந்த தேர்தலில் 23 இடங்களை வெற்றி பெற்று எதிர்கட்சியாக கூட வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது. ஸோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நடிகர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது. நடிகர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மனநிலையில் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. அந்த வரிசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா, கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர், விஜயகாந்த், இப்போ உள்ள உதயநிதி ஸ்டாலின், இந்த வரிசையில் நிச்சயமாக விஜய் குறிப்பிட்ட வாக்குகளை பெற்று குறிப்பிட்ட இடங்களை வெற்றி பெற்று ஒரு குறிப்பிட்ட மாற்றத்தை தமிழ்நாட்டில் அவர் ஏற்படுத்துவார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. 1967ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரையில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 2026 யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னாக்கா அதிமுக தான் வெற்றி பெறும். ஏன்னா 1967 முதல் முறையாக தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி திமுக வெற்றி பெறுகிறது. அந்த வெற்றி காரணமாக இருந்தது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர், அடுத்ததாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி. 1969 அறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் முதலமைச்சராக வராரு. 1971 நடைபெற்ற
சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து 2 முறை திமுக வெற்றி பெறுகிறது. அந்த தேர்தலில் தான் திமுக 184 இடங்களில் அமோகமாக வெற்றி பெறுகிறது. அந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தது யாருன்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். 1972 எம்ஜி ராமச்சந்திரன் கலைஞர் கருணாநிதியோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கட்சி ஆரம்பிக்கிறாரு. அடுத்து 1977 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கிறாரு. அடுத்து 80 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறாரு. 84 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறாரு. இப்படி எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து 3 முறை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கர்ம வீரர் காமராஜருக்கு பிறகு எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற முதலமைச்சர். சாகும் வரையில் முதலமைச்சராக இருந்து உடல்நல குறைவின் காரணமாக மரணம் அடைகிறார். அவர் மறைவுக்கு பிறகு ஜே அணி ஜானகி அணி என்று அதிமுக 2ஆக பிளவுபடுகிறது. பிளவுபட்டாலும் ஜானகி அணியை விட ஜே அணிக்கு தான் மக்கள் மத்தியில் கட்சியில் செல்வாக்கு இருந்தது. இந்த 2 அணிகளும் தனியாக நின்று 1989 தேர்தலை சந்திக்கிறாங்க. அதில் ஜானகி அணி படுதோல்வி சந்திக்கிறது. ஜெயலலிதா அணி ஒரு குறிப்பிட்ட அளவில் ஜெயிக்கிறாங்க. அப்போ தெரிஞ்சு போச்சு ஜானகி அணி இனி தேர்தலில் நிற்க முடியாது, ஜெயலலிதா அணி தான் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்கனாக்கா ஜானகி அணி முதலமைச்சராக வராங்க. சில நாட்கள்லேயே ஆட்சி கவிழ்கிறது. அவங்க கட்சியுடைய நலனை கருத்தில் கொண்டு பெருந்தன்மையோட கட்சியோட முழு பொறுப்பையும் தலைமை பொறுப்பையும் முழு அதிகாரத்தையும் ஜெயலலிதாவிடம் ஒப்படைச்சிட்டு அவங்க அந்த அரசியலிருந்தே ஜானகி அம்மையா அவர்கள் ஒதுங்கிடுறாங்க. அடுத்து 1991 தேர்தல் நடைபெறுகிறது. அதற்கு முன்பாக 1989 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதியால் வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்க முடிந்தது. இருந்தாலும் 2 ஆண்டுகளில் திமுக ஆட்சி மத்திய அரசால் கலைக்கப்படுகிறது. 1991 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அமோக வெற்றி பெற்று ஆட்சியை முதல் முறையாக கைப்பற்றுகிறது. அதன் பிறகு 1996 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுகிறது. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா 1991 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி, வெறும் 2 இடத்துல தான் வெற்றி பெறாங்க. அதே போல் 1996 அதிமுக படுதோல்வி, வெறும் 4 இடத்துல தான் வெற்றி பெறாங்க. 1996 பிறகு 2001 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுகிறது. 2004 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சியை கைப்பற்றுகிறது. ஆனால் திமுக ஆட்சி கைப்பற்றினாலும் வெறும் 96 இடங்களில் தான் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக வெற்றி பெறுகிறது. ஆட்சி அமைப்பதற்கு 22 சட்டமன்ற உறுப்பினர் தேவை என்ற நிலையில் தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சி பெருந்தன்மையுடன் அந்த 34 சட்டமன்ற உறுப்பினர்களையும் திமுகவுக்கு கொடுத்து ஆட்சி அமைக்க உதவி செய்கிறது. 5 ஆண்டுகள் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான ஆட்சி வெற்றிகரமாக பூர்த்தி செய்கிறது. அடுத்து 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி சந்திக்கிறது. வெறும் 23 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறது. அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் திமுகவிற்கு ஒரு அதிருப்தியும் இருந்து வருவது ஒவ்வொரு தேர்தலிலும் தெரிகிறது. அடுத்து 2000 அந்த தேர்தலில் தான் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த விஜயகாந்த் 29 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்கட்சியாக அமர்கிறார். 2016 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக மீண்டும் அந்த தேர்தலில் அதிமுக தனித்தே போட்டியிடுகிறது. எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கவில்லை, தனித்தே போட்டியிட்டு அதிமுக வெற்றி பெற்றது. தொடர்ந்து 2வது முறையாக ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறது. அந்த தேர்தலில் திமுக 89 இடங்களில் வெற்றி பெற்று ஒரு பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக சட்டமன்றத்தில் அமர்கிறது. அடுத்து ஜெயலலிதா அவர்கள் 2016 உடல்நலக் குறைவால் மரணம் அடைகிறாங்க.
அதன் பிறகுதான் திமுக தற்போதைய தலைவர், தற்போதைய முதலமைச்சருடைய சகாப்தம் தொடங்குகிறது. ஜெயலலிதா மறைவுக்கு முன்பு வரையில அவர் பெரிய லெவலில் பொலிட்டிக்கலில் ஷைன் ஆக முடியல, வெற்றி பெற முடியல. ஒரு குறிப்பிட்ட வெற்றி தான் பெற முடிந்து, ஆட்சி அமைக்க முடியல. ஸோ ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அதிமுகவில் வழக்கம் போல இந்த எப்படி எம்ஜிஆர் செத்த பிறகு ஜானகி அணி எம்ஜிஆர் அணி பிரிஞ்சது போல, ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு டிடி தினகரன், வி.கே. சசிகலா கட்சியிலிருந்து வெளியேறாங்க. 2021 தேர்தல் நடக்குது. அதில் திமுக 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத திமுக பலத்த கூட்டணி பலத்தோடு தேர்தல் சந்திக்கிறது. 133 இடங்கள் மட்டும்தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. பெரிய லெவலில் மெகா வெற்றிலாம் திமுக அடையல. ஸோ அந்த நேரத்தில் திமுகவுக்கு நிகரான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் திமுகவை மக்கள் தேர்ந்தெடுத்துக்க மாட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் திமுகவை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அதிமுக 10 ஆண்டுகள் ஆண்ட அதிமுக 66 இடங்களில் வெற்றி பெறுகிறது. கூட்டணி கட்சியோடு சேர்த்து பார்த்தோன்னா 75 இடங்களில் வெற்றி பெற்று ஒரு வலுவான எதிர்கட்சியாக தமிழ்நாட்டில் அமர்கிறது. அதன் பிறகு அந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. அதனால் கட்சி 2ஆக உடைகிறது. இப்போ அதிமுக என்ற கட்சி 4 அணிகளாக பிரிந்து செயல்படுகிறது. இதன் காரணமாக அதிமுக இந்த 2019 ஆண்டு முதல் சந்தித்த அனைத்து சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல் எல்லாமே தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு வராங்க. அது காரணம் என்னன்னா, அதிமுகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பூசல், பிரிவாக தனித்தனியாக பிரிந்து செயல்படுகிறது. அதனால் வாக்கு பிரிந்து விட்டது. இதுதான் காரணம். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை ஆதரிக்க தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகள் முன் வரல. எம்ஜிஆர் உயிரோடு இருந்தபோது, ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது அதிமுகவில் கூட்டணி வைப்பதற்கு போயஸ் கார்டனில் பல்வேறு கட்சிகள் நீண்ட வரிசையில் நின்ற வரலாறு நாம் பார்த்திருப்போம். ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிப்பதற்கு எந்த கட்சியும் முன் வரல. 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா சில கட்சிகள் தான், அதாவது எஸ்டிபிஐ கட்சி, புரட்சி பாரதம் கட்சி போன்ற சின்ன சின்ன கட்சி தான் கூட்டணியில் இருந்தாங்க. தவிர பெரிய கட்சிலாம் கூட்டணியில் அவங்க இல்லை. அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி இருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் செல்வாக்கு இல்லை. இருந்தாலும் அவங்க 4 இடத்த ஜெயிச்சிருக்காங்க. ஸோ செல்வாக்கு உள்ள கட்சி அதிமுகவில் கூட்டணியில் இடம்பெற முன் வரல. அதுதான் தோல்வி காரணம். ஒன்று அதிமுக தோல்வி காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று அந்த அதிமுகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பூசல், 4 அணிகளாக பிரிந்து சென்றது, கூட்டணி வலுவான கூட்டணி அமையாதது காரணமாகத்தான் அதிமுக தொடர்ந்து தோல்வி சந்தித்து வருகிறது. ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி வலுவான கூட்டணி, 14 கட்சிகள் கொண்ட கூட்டணி. அந்த கூட்டணி பலத்தால் மட்டுமே திமுக வெற்றி பெற்று வருகிறது. ஸோ வெற்றி பெற்று வந்தாலும் மக்கள் மத்தியில் இந்த 4 ஆண்டுகளுக்கு மேலான ஆட்சியில் திருப்தி இருக்குதா அப்படின்னா திருப்தி கிடையாது. 100% திருப்தி கிடையாது. அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க மக்கள். முழு அதிருப்தியில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் திமுக அரசாங்கத்தின் மீது. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா 2026 தேர்தலில் எப்படியாவது திமுகவை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாஜக 3 முறை தொடர்ந்து மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அதிமுகவுடன் முழுமையாக சரண்டர் ஆகிவிட்டது. அதிமுக என்னென்ன கோரிக்கைலாம் வச்சாங்களோ அத்தனை கோரிக்கைக்கும் ஆம் என்று சொல்லிவிட்டது பாஜக. அப்போ அதெல்லாம் ஒத்துட்டு தான் இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்திருக்காங்க. இந்த கூட்டணியில் இன்னும் பல்வேறு கட்சிகளை கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னாக்கா 14 கட்சி இருக்கின்றது. இப்போ 2 கட்சி தான் இருக்கிறாங்க. இந்த கட்சியில் இந்திய ஜனநாயக கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புரட்சி பாரதம், புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம் கட்சி, பாமக, தேமுதிக போன்ற பல்வேறு கட்சிகளை இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்று ஒரு வலுவான கூட்டணியோடு சந்தித்து திமுகவை தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாஜக கட்சியும் அதிமுக கட்சியும் ஒற்றுமையோடு செயல்பட்டு வராங்க. நிச்சயமாக இதில் கூட்டணி அமைப்பதிலும் வெற்றி பெறுவாங்க, ஆட்சி அமைப்பதிலும் வெற்றி பெறுவாங்க. முதல் முறையாக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைய போகிறது. கூட்டணி ஆட்சினா ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு.
அதாவது முதலமைச்சர் ஒரு கட்சிக்கு, துணை முதலமைச்சர் மற்றொரு கட்சிக்கு, அதுபோல் அமைச்சர் அந்த இலாக்காக்களும் பல்வேறு கட்சி அந்த கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது. ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் மற்ற கட்சிகளுக்கு பகிர்ந்து அளித்தாதான் பயத்துடன் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை சிறப்பாக செய்வாங்க. இது தனி ஒரு கட்சியோட ஆட்சினா யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்யணுமோ சுயநலமாக செய்துட்டு போயிடுவாங்க. அந்த பணியை தான் தற்போதுள்ள திமுக செய்து வருகிறது. அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என 80% மக்கள் திமுக ஆட்சியின் மீது மிகப்பெரிய அதிருப்தியில் இருந்து வருகிறாங்க. அண்ணா அறிவாலயம் திமுக எதற்காக தொடங்கப்பட்டதோ அந்த பாதையிலிருந்து முற்றிலுமாக விலகி சென்று விட்டது. அதாவது சொல்லப்போனால் சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட கட்சி இப்போ அண்ணா அறிவாலயத்தில் சமூக நீதி என்பது முற்றிலுமாக இல்லை, அநீதி தான் அங்கே இருக்கின்றது. அதனால் 2026 தேர்தலோட திமுக பொதுமக்கள் அதாவது வாக்காளர்களால் வீழ்த்தப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்படுவது 100% உண்மை. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த அதிமுகவில் அந்த பொது செயலாளராக தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் வராங்க இல்லையா, எம்ஜிஆர் ஜெயலலிதா, இவங்க 2 பேரும் செய்த தவறு தான் திமுக ஆட்சி வருகிறது, அதிமுக பிளவுபடுகிறது. எம்ஜிஆர் உயிரோடு இருந்த போதே தனக்கு பிறகு யார் பொதுச் செயலாளர், தனக்கு பிறகு யார் தலைவர் என்பதை அவர் அடையாளம் காட்டிவிட்டு சென்றிருந்தால் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டிருக்காது, ஜே அணி ஜானகி அணி என்று பிரிந்திருக்காது. அதே போல் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போதே தனக்கு பிறகு இவர்தான் பொதுச் செயலாளர் என்று அறிவித்து கை காட்டிவிட்டு இறந்திருந்தால் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டிருக்காது, தொடர் தோல்வி சந்திச்சிருக்காது. அதே திமுகவில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு செயல்பட முடியாமல் ஓய்வு எடுத்த போது செயல் தலைவராக தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் தலைவராக கலைஞர் கருணாநிதி அவர்களும் இருந்தார். கலைஞர் கருணாநிதி மறைவுக்கு பிறகு தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் முறையாக தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அது போன்ற ஒரு நிலை எம்ஜிஆர் உயிரோடு இருந்த போதும் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த போதும் செயல் தலைவராக ஒருவரையும் செயல் பொதுச் செயலாளராக ஒருவரையும் பொதுச் செயலாளராக எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் உயிரோடு இருந்த போது அந்த திமுகவுடைய ஏற்பட்டுள்ள அந்த நிலை அதிமுகவில் இருந்திருந்தால் கட்சி பிளவுபட்டிருக்க வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் கருத்தில் கொண்டு கட்சி நலமா தமிழ்நாட்டு மக்கள் நலமா அப்படின்னு அதிமுக தற்போது ரொம்ப யோசிக்க வேண்டும். ஓபிஎஸும் யோசிக்க வேண்டும், இபிஎஸும் யோசிக்க வேண்டும். இப்போ பொதுச் செயலாளர் யார் பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் இப்போது ஆக்டிவாக இருக்கின்றார். அவர் நிச்சயமாக அவர் தலைமையை தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிக்க போகிறாங்க. பல்வேறு கட்சிகளும் அந்த கட்சியில் இணைய போகிறாங்க. பாஜக ஒரு வலுவான கட்சி அந்த கூட்டணியில் இணைந்திருக்கு. ஸோ அவங்க ஆட்சி கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எம்ஜிஆர் நிலைக்கு வரும்போது ஜெயலலிதா நிலைக்கு வரும்போது அப்போது தனக்கு பிறகு யார் பொதுச் செயலாளர் என்பதை பொதுச் செயலாளர் வரக்கூடியவரை செயல் பொதுச் செயலாளராக அறிவிக்க வேண்டும். அப்படி இருந்தால் மூன்றாவது ஒரு பிளவு அதிமுகவில் வருவதற்கான வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவிர்க்கலாம். இது குறித்து அவர் நன்கு சிந்திக்க வேண்டும். கட்சியும் நலம், தமிழ்நாட்டு மக்களும் நலம் என்பதை யோசிக்க வேண்டும். இன்னொரு விஷயம், 1967-71 திமுக தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றாங்க. ஆனால் அப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தான் இருந்தது. அதனால தான் திமுக தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற முடிந்தது. தவிர அந்த நேரத்தில் வேறொரு திராவிட கட்சி இருந்திருந்தால் திமுகவில் 1971 வெற்றி பெற்றிருக்க முடியாது. ஆனால் எம்ஜிஆர் தனி கட்சி தொடங்கிய பிறகு கலைஞரால் வெற்றி பெறவே முடியல. எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகுதான் கலைஞரால் மீண்டும் ஆட்சி கைப்பற்ற முடிந்தது. அதே போல் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகுதான் தற்போதைய திமுக தலைவர் தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் ஆட்சியை கைப்பற்ற முடிந்தது. அந்த வரிசையில் 1989 ஆண்டிலிருந்து 2021 ஆண்டு வரையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில்
திமுக ஒரு முறை கூட 2 முறை வெற்றி பெற்ற வரலாறு திமுகவுக்கு கிடையாது. ஆனால் அதிமுகவுக்கு இந்த வரலாறு இருக்கின்றது. அந்த வரிசையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக 200 இடங்களை வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. அது வாய்ப்பில்லை. அந்த வாய் வழி உத்தரவு என்பது திமுகவுடைய கட்சி நிர்வாகிகளையும் கட்சி தொண்டர்களையும் ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு வாய்மொழி உத்தரவை தவிர 200 இடங்களில் அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. இதுவரையில் தமிழ்நாட்டில் திமுக 6 முறை ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதில் எந்த முறையிலும் எந்த ஒரு தடவையும் 200 இடங்களில் வெற்றி பெறலை. அதிகபட்சமாக 1971 184 இடங்களில் வெற்றி பெற்ற வரலாறு இருக்கின்றது. அப்போ எம்ஜிஆர் கலைஞரோடு ஒன்றாக இருந்து சந்தித்த தேர்தல், அதனால் அது 184 இடங்களில் வெற்றி பெற்றது. அந்த வெற்றி என்பது கலைஞரை விட எம்ஜிஆருக்கு தான் அந்த சேரும். ஏன்னா அவருக்கு தான் அன்னைக்கு மக்கள் மத்தியில் அமோக செல்வாக்கு இருந்தது, அதனால வெற்றி பெற்றது. திமுகவுடைய பலமே கூட்டணி பலம் தான். கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கின்றது, கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கின்றது. ஆனால் தமிழ்நாடு கட்டுக்கோப்பாக இல்லை. தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அதெல்லாம் தெரியும். இருந்தாலும் அவங்க எப்படியாவது கூட்டணி பலத்தையும் கூட்டணி கட்சியுடைய வாக்குகளையும் வைத்துதான் 6வது முறையாக தமிழ்நாட்டில் ஆட்சி கைப்பற்றிருக்காங்களே தவிர ஒரு முறை கூட திமுக தனித்து போட்டியிட்டு தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்ற வரலாறு திமுகவுக்கு கிடையாது. ஒருவேளை தேசிய காங்கிரஸ் திமுகவிலிருந்து வெளியேறினால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவிலிருந்து வெளியேறினால் திமுகவால் சொற்ப இடங்களில் கூட வெற்றி பெற முடியாது. மிஞ்சி போனால் ஒரு 10 இடங்கள், ஒரு 15 இடங்கள் தான் திமுக வெற்றி பெற முடியும். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் திமுகவுக்கு செல்வாக்கு என்பது முற்றிலும் இல்லை. அந்த மற்ற கட்சிகளின் வாக்குகளை பெற்றுதான் ஆட்சி வருகிறது. ஆனால் ஆட்சிக்கு வரக்கூடிய அந்த திமுக அரசு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்காமல் தட்டி கழித்து வருகிறது. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னன்னாக்கா, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. ஏன் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலே தேவைக்கு ஏற்ற வகையில் நிறைய மாற்றத்தை கொண்டு வராங்க. சட்டமன்றத்தில் நீங்களே நிறைய மசோதா கொண்டு வரீங்க. அந்த மாதிரி தற்கால தேவைக்கு ஏற்ற மாதிரி மத்தியிலும் கூட்டாட்சி, மாநிலத்திலும் கூட்டாட்சி கொண்டு வாங்க, கூட்டணி ஆட்சிக்கு வழிவிடுங்க. ஒருவேளை நீங்களே வெற்றி பெற்றாலும் கூட உங்கள் கட்சியில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு கொடுங்க, அதிகாரத்தை பிரித்து கொடுங்க. அப்போ தான் பல்வேறு தலைவர்களுடைய ஆலோசனை பெற்று மக்களுக்கான சேவையை சிறப்பாக செய்ய முடியும். மக்களுடைய வாழ்வாதாரம் உயரும், மக்களுடைய பொருளாதாரம் உயரும், தமிழ்நாட்டு பொருளாதாரம் உயரும், ஒரு சட்டம் ஒழுங்கு என்பது கட்டுக்கோப்பாக இருக்கும், தமிழ்நாட்டு மக்களும் கட்டுக்கோப்பாக இருப்பாங்க. நிறைய மாநிலத்தில் இந்தியாவில் கூட்டணி ஆட்சி இருக்கின்றது. தமிழ்நாட்டில் ஏன் கூட்டணி ஆட்சி இருக்கக்கூடாது? இருந்தால் என்ன? அது ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. தற்கால தேவைக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளலாமே. இப்போ 2026 அதிமுக வெற்றி பெற்றாலே கூட்டணி ஆட்சி தான் உறுதி. பாஜகவுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாகணும், மற்ற கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாகணும், பாஜகவுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தாகணும். ஸோ இதெல்லாம் உண்மையான அந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கட்சியாக இருந்தால் இது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கலாம். எது எப்படியோ தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையிலிருந்து நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் திமுகவை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. திமுகவுடைய சகாப்தமே 2026 முடிகிறது. அதிமுக சகாப்தம் மீண்டும் தொடங்குகிறது. திமுகவுக்கு மூடி விழா, அதிமுக கூட்டணிக்கு திறப்பு விழா. நிச்சயமாக எதிர்கட்சியாக ஒன்று அதிமுக இடம்பெற்றுள்ள பாஜக எதிர்கட்சியாக வர வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா 2011 அதிமுக இடம்பெற்றிருந்த தேமுதிக எதிர்கட்சியாக வந்தாங்க. அதே போல் 2026 அதிமுக இடம்பெற்றுள்ள பாஜக எதிர்கட்சியாக வரலாம். அப்படி இல்லைன்னா தமிழக வெற்றி கழகம் எதிர்கட்சியாக வர வாய்ப்பு இருக்கின்றது. 2026 தேர்தல் என்பது ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த தேர்தல் களமாக இருக்கும். எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்குமா என்பது உறுதி செய்யப்படாத நிலையில் உள்ளது. அந்த பெரும்பான்மை கிடைக்குமா என்பது கடைசி காலகட்டத்தில் தெரிய வரும். நிச்சயமாக பாஜகவும், தேசிய கட்சியான பாஜகவும் தாவேகாவும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை 2026 தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவார்கள். அதற்கு தமிழ்நாட்டு மக்கள்
வாக்களிப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அனைவருக்கும் தக்க பாடம் 2026 வந்து தமிழ்நாட்டு மக்களால் வந்து கொடுக்கப்பட உள்ளது. யாரும் கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்ற முடியாது. கொடுத்த வாக்குறுதியை வந்து தட்டி கழிக்க முடியாது. பொய்யான வாக்குறுதியை, கவர்ச்சிகரமான வாக்குறுதியை வந்து கொடுக்க முடியாது. தமிழ்நாடு மக்கள் எல்லாமே விழிப்போடு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து விரைவில் இப்போ அடுத்து ஒரு 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா திராவிட ஆட்சி முடிக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது. தமிழ் தேசிய மலரும் வாய்ப்பு இருக்கின்றது. நாம் தமிழர் சீமான் அவர்கள் அடுத்து 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மிக ஒரு வெற்றி பெற்று தமிழ் தேசியம், ஒரு தமிழர் ஆட்சி தமிழ்நாட்டில் மலர்வதற்கான வாய்ப்பு அடுத்து 10 ஆண்டுகளில் இருக்கின்றது. அந்த நம்பிக்கையோடு நாம் தமிழர் கட்சி தேர்தல் சந்திக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் தமிழ்நாட்டு மக்களும் நாம் தமிழர் கட்சியை வந்து ஆதரிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழகத்தை ஒரு தமிழன் ஆள வேண்டும். அப்போதுதான் வந்து தமிழனுக்கான அத்தனை உரிமையும் முறையாக கிடைக்கும். அது என்பதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து உணர வேண்டும் என்பதோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.